அனைவருக்கும் வணக்கம். அறிவோம் ஜோதிடம் இந்த சேனலுக்கு வந்திருக்கின்ற அனைவருக்கும் எங்களின் அன்பான வணக்கங்களும் வரவேற்புகளும். இன்றைக்கு ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை பற்றி தான் நம்ம பேச போகிறோம். அதாவது எனக்கு தெரிந்த ஒரு குடும்பம், அவங்களுக்கு அவங்க பையனுக்கு பொண்ணு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ ஒரு ஜாதகம் வந்திருக்கு. ஜோசியர்கிட்ட போய் கேட்டிருக்காங்க. பொருத்தமெல்லாம் நல்லா தான் இருக்கும், நீங்கள் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரின்னு சொன்ன உடனே அவங்க மற்ற ஃபார்மாலிட்டிஸ்னால் ப்ரொசீட் பண்ணியிருக்காங்க. ஸோ பொண்ணும் மாப்பிள்ளைக்கும் நல்லா பிடிச்சிருச்சு. ஸோ குடும்பங்களுக்கும் எல்லாருமே ஓகே ஃபீல் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் மேரேஜ் ஃபிக்ஸ் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஸ்டேஜுக்கு வந்துட்டாங்க. அப்போ அந்த மேரேஜ் டேட் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்காக அவங்க இன்னொரு ஜோசியர், பக்கத்தில் உள்ள ஒரு ஜோசியரை போய் பார்த்துருக்காங்க. எந்த தேதி சரியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அந்த ஜோசியர் சொல்லியிருக்காரு, இந்த மேரேஜ் நடக்கவே கூடாது. இந்த மேரேஜ் நடந்தால் அந்த பொண்ணோட அண்ணனுக்கு மிகப்பெரிய பாதிப்பு ஏற்படும், ஏன் உயிரே போயிடும் அப்படிங்கிறது மாதிரியான ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காரு. இந்த பையனுக்கு ராகு கேது தோஷம் இருக்குது, அந்த பொண்ணுக்கு இல்லை. ஆனால் அதனால் அந்த காரணமும் ஒரு விஷயமாக சொல்லியிருக்காரு. இதனால் இந்த மேரேஜ் பண்ணவே கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பொண்ணோட வீட்டில் இதனால் பயங்கர கன்ஃபியூஷன் ஆயிடுச்சு. என்னதான் இருந்தாலும் பொண்ணுக்கு கல்யாணம் நடக்குதுன்னா நம்ம பையனுக்கு ஏதாவது நடந்துரும்னா அது எப்படி இருக்கும் அவங்களுக்கு மனசு? அதை நம்புகிறதா நம்ப வேண்டாமா அப்படிங்கிறது பயங்கர குழப்பம். பட் இருந்தாலும் கடைசியில் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த மேரேஜை ஸ்டாப் பண்ணிட்டாங்க. சரி, அது முடிஞ்சு போன கதை. இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா, இப்போ அப்போ அதுக்கப்புறம் அந்த பையனுக்கு எத்தனையோ பொண்ணு பார்த்துருக்காங்க. பார்த்தா எந்த பொண்ணுமே அவனுக்கு ஒரு திருப்தியாகவே இல்லை. இப்போ என்னோட கேள்வி என்னென்னா, இது மாதிரி ராகு கேது தோஷம் இருந்தால் அதே மாதிரி உள்ள பொண்ணுக்கு தான் மேரேஜ் பண்ணணுமா? பொதுவாக 2, 4, 7, 8, 12 அந்த கட்டத்தில் ராகு கேது ஏதோ ஒன்று இருந்தாவே ராகு கேது தோஷம்னு சொல்லிடுறாங்க. இப்படி ஜோசியர்கள் சொல்கிறதுனால எத்தனை குடும்பத்தில் எத்தனை விதமான கன்ஃபியூஷன்ஸ். இப்போ அந்த பையனுக்கு 32 வயசு ஆகுது, இன்னும் அது வரைக்கும் மேரேஜ் நடக்கலை. ஆனால் பொண்ணுங்க வந்துக்கிட்டு தான் இருக்குது. ஆனால் அவனுக்கு ஒரு திருப்தி இல்லாமல் ஒரு நிலைமை இருக்குது. இது உண்மையிலே இது இந்த குடும்பத்தில் மட்டும் இல்லை, எத்தனையோ குடும்பத்தில் இது மாதிரி நடந்துக்கிட்டு தான் இருக்குது. இதுக்கு என்ன தான் சொல்யூஷன்? இது உண்மையா? ராகு கேது இருந்தால் அதே மாதிரி ஜாதகம் உள்ளதுக்கு தான் பண்ணணுமா? இல்லை இப்படியே இருந்தாலும் இது மாதிரி பொண்ணோட அண்ணனுக்கு இவ்வளோ பெரிய விபத்து வரும், உயிர் போகும் அப்படிங்கிறதெல்லாம் ஜாதகத்தில் இருக்குமா? ஏன்னா அது அப்படியே இந்த ஜோசியர்கள் இவ்வளவு சொல்லி எத்தனை பேருக்கு ஒரு குழப்பத்தை உண்டாக்குறாங்க. ஸோ இதுக்கு ஜோதிடர் திரிபுர சுந்தரி அவர்கள் என்ன பதில் கூறப்போகிறார் என பார்க்கலாம். நன்றி, வணக்கம். வணக்கம். நீங்கள் என்ன கேட்குறீங்கன்னா, ராகு கேது தோஷத்தை தான் இப்போ இவ்வளோ பெரிய கேள்வியாக நீங்கள் வச்சுருக்கீங்க. ஜாதகம் பார்க்குறதுங்கிறது வேற, நாள் குறிக்கிறதுங்கிறது அது வேற ஒரு கணிதம். அந்த பஞ்சாங்கம் அப்படிங்கிறது நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கோம். நீங்கள் பழைய பஞ்சாங்கம்மா அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அதை போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா டீட்டெயிலும் அதில் தெரியும். பஞ்சாங்கம் அப்படிங்கிறது இன்றைய ஒரு நாளை எப்படி குறித்து எடுக்கணும் அப்படின்னா, இன்னைக்கு பூமி எத்தனை டிகிரி சாய்வான அச்சில் சுற்றி வருது, இன்னைய பகல் பொழுது எப்படி, இரவு பொழுது எப்படி, சமகால பொழுதாக இருக்கா இல்லை அதிக பொழுதுகளாக இருக்கா, அது அடுத்ததாக எந்த அயனாம்சத்தை வச்சு பஞ்சாங்கத்தை கணிக்கிறோம், இதை எல்லாத்தையும் வச்சு முகூர்த்த நாள்னு ஒன்று தேடி அதுக்கப்புறம் தான் நாள் குறிப்பாங்க. அதனால் நாள் குறிக்கிறதுங்கிறது அது வேற ஒரு கணிதம், ஜோதிடம் பார்க்குறது அப்படிங்கிறது அது வேற ஒரு கணிதங்கிறத நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கணும். நம்ம இந்தியாவில் எல்லாருக்கும் அந்த பஞ்சாங்க கணிதம் பார்க்க தெரியாது. எல்லா ஜோதிடம் பார்க்குறவங்களுக்கும் ஜோதிடங்கிறது அது வேற ஒரு கணிதம். அதே பஞ்சாங்கத்தை கரெக்டாக பார்த்து சொல்கிறவங்களுக்கு ஜோதிடத்தை சரியாக பார்ப்பாங்களா அப்படிங்கிறது சொல்ல முடியாது. இதை நீங்கள் சரியாக இவர் பஞ்சாங்கம் கரெக்டாக கணிக்கிறாரு, நாள் கணிக்கிறாரு, அதனால் அவர் ஜோதிடம் கரெக்டாக சொல்லுவார் அப்படின்றது அப்படி சொல்ல முடியாது. இதை நம்ம தெரிஞ்சுக்கணும். முதல்ல ஜோதிடர்கள் ஒருத்தவங்க இறந்து போயிடுவாங்க அப்படின்னு சொல்கிறது அது ஒரு ஏற்புடைய பதில் கிடையாது. ஏன்னா ஒருவருடைய இறப்பை முன்கூட்டியே தெரிஞ்சு சொல்கிறதுக்கு ஜோதிடர்கள் ஒன்றும் பெரிய கடவுள்லாம் இல்லை.
அவங்க வந்து இந்த படைத்தல், காத்தல், அழித்தல் இந்த மாதிரி வேலைகள் எல்லாம் ஜோதிடர் செய்யல. அடுத்ததா வந்து ஒருவருடைய ஆயுள் காலத்தை சொல்றதுக்கு அவர் சகோதரியோட ஜாதகத்தை வச்சுட்டு ஒருத்தரோட ஆயுள் காலத்தை சொல்ல முடியாது. ஒருத்தர் அவரோட ஜாதகம் வேணும். முதல்ல அவரோட ஜாதகம் சரியானதா இருக்கா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். ஏன்னா 10 நிமிஷம் முன்ன பின்ன நேரத்தை வச்சுக்கிட்டு இவங்களுக்கு 8ஆம் இடம் சரியா இல்லை, ஆயுள் சரியா இல்லை அப்படின்லாம் சொல்லிட்டு இருப்பாங்க. அதையெல்லாம் முதல்ல இவர் ஜாதகம் தானா இது, இந்த நேரத்தில் தான் பிறந்தாரா, இவருக்கு முன்ன பின்ன இந்த நிகழ்வுலாம் நடந்ததா அப்படிங்கிறத சரி பண்ணி ஒரு ஜாதகத்தை முதல்ல கணிச்சுக்கணும். அடுத்ததா அவரோட இழப்பை தாங்குற அளவுக்கு அவங்க தாய் தந்தையரோட ஜாதகம் வலிமை இழந்து இருக்காங்கிறத பார்த்துக்கணும். ஏன்னா ஒரு பையன் இறந்து போயிட்டாருங்கிறப்ப முதல்ல துன்பப்படுறது அவங்க அம்மா அப்பா தான். அப்போ அவங்களுக்கும் ஒரு போராத நேரம் ஒன்று நடந்துகிட்டு இருக்கும். அந்த சமயம் அவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு நேரம் நடக்குதாங்கிறத பார்க்கணும். அடுத்ததான் இன்னைக்கு இந்த நிகழ்வு கெட்ட நிகழ்வு நடக்க போகுதுன்னா இன்னைய கோச்சாரத்தில் அது அப்படி இருக்கா, வீக்காக இருக்கா கிரகம், அது நடக்குதா அப்படிங்கிறத பார்க்கணும். அவங்க ஜாதகம் நல்லா இருந்துச்சு, அவங்க சந்தோஷமா வாழணுன்ற ஒரு நிலை இருந்தது அப்படிங்கிறப்ப இந்த இந்த பையனுக்கு உயிருக்கான ஒரு எந்த ஒரு அபாயமும் வராது. ஒருத்தருக்கு கெட்டது நடக்குதா இல்லையா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு அவங்க ஜாதகத்துல நடக்கும், ஏதோ ஒரு ஆகாத தசாபுக்திகள் நடக்கலாம். அப்போ வந்து அது நடக்க வேண்டிய காலத்துல கோச்சாரம் எப்படி இருக்குங்கிறத பார்க்கணும். இப்படி ஏகப்பட்ட சமன்பாடுகளை வச்சுதான் ஒருத்தருடைய ஆயுள் அப்படிங்கிறத சொல்ல முடியும். அவரோட ஜாதகத்துல லக்னத்தை பார்க்கணும், லக்னாதிபதியை பார்க்கணும், 8ஆம் அதிபதியை பார்க்கணும், உயிர் ஆயுள் காரகன் சனியை பார்க்கணும், 8ஆம் இடம் எப்படி இருக்குன்னு பார்க்கணும். இப்படி ஏகப்பட்ட காம்பினேஷனை கொண்டது தான் ஜோதிடம் அப்படிங்கிறது. ஒரு ஜாதகத்துல வந்து 80% தான் உண்மையை சொல்ல முடியும், 100% நடக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. அதனால ஒரு சகோதரியோட ஜாதகத்துல வந்து அவருடைய சகோதரன் இறந்து போயிடுவாரு அப்படிங்கிறதெல்லாம் கணிக்கிறதுங்கிறது அது ஒரு முடியாத காரியம். முதல்ல ஜாதகரோட ஜாதகத்தை பார்க்கணும். அந்த பையனோட ஜாதகத்தை பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து அவங்க அம்மா அப்பா ஜாதகத்தை பார்த்துட்டு இது எல்லா சூழ்நிலையும் ஒத்து வருதா, அந்த நேரத்துல கோச்சாரம் அதே போல நடக்கிறதுக்கான வகையில இருக்கா அப்படிங்கிறத பார்த்துக்கணும். இது எல்லாத்தையும் பார்த்தாதான் அவருக்கு உயிருக்கு ஆபத்தா இல்லையாங்கிறதை கணிக்க முடியும். இது ஒரு கேள்விக்கான பதில். அடுத்ததா வந்து நீங்க ராகு பத்தி கேட்டீங்க. 2ல இருந்தா, 4ல இருந்தா, 8ல இருந்தா, 7ல இருந்தா அப்படின்னு சொன்னீங்க. முதல்ல ராகு அப்படிங்கிறது நம்ம ஜாதகத்துல ஏதோ ஒரு இடத்துல இருந்துதான் ஆகணும். 12 கட்டத்துல ஏதோ ஒரு இடத்துல ஜாதகத்துல ராகுங்கிற கிரகம் இருந்துதான் ஆகணும். அடுத்ததான் ராகுங்கிறது தோஷம் அப்படின்ட்டு எந்த ஒரு மூல நூல்கள்லையும் சொல்லலை. ராகு தோஷம், செவ்வாய் தோஷம், சனி தோஷம் இதெல்லாம் எதுவுமே சொல்லலை. அதாவது ஏதோ ஒரு ஜாதகத்துல அது வந்து இருந்து ஒரு ஜாதகருக்கு ஆகாத நிலை ஏற்பட்டு அடுத்தடுத்து வர்ற ஜோதிடர்கள் என்ன பண்ணாங்கன்னா இந்த ராகுவால தான் இப்படி இருக்கும், செவ்வாயால தான் இப்படி இருக்கும்னு சொல்லிட்டு அதை ஒரு தோஷம் அப்படிங்கிற ஒரு பேர்ல சொல்லி அதுக்கு 4 பரிகாரமும் சொல்லிட்டாங்க. அப்புறம் ஜோதிடத்துல பரிகாரம்ங்கிறதெல்லாம் இல்லை. ஜாதகத்துல இது நடக்கும் நடக்காது அவ்வளவுதான் சொல்ல முடியுமே ஒழிய ஆஸ்ட்ரோடாமஸ் காலத்துல இருந்தே இந்த ஜோதிடம் அப்படிங்கறத வந்து கிரகங்களை அடிப்படையாக தான் வச்சு செஞ்சாங்க. அப்பெல்லாம் பரிகாரம் இல்லை. இடையில யாரோ வந்தவங்க அது பரிகாரம் அப்படின்றவங்க திணிச்சிட்டாங்க. அதனால தோஷம் பரிகாரம் அப்படிங்கிறது ஜாதகத்துல இல்லைங்கிறத முதல்ல நீங்க புரிஞ்சுக்கணும். அப்பதான் வந்து ஜாதகம் பார்க்க வர்றவங்களுக்கு ஒரு தெளிவு கிடைக்கும். ஏன்னா வர்றவங்க யாரும் படிச்சவங்களா இருந்தாலும் படிக்காதவங்களா இருந்தாலும் இதுல இந்த மாதிரி தோஷம் இருக்கு, ராகு தோஷம் இருக்கு, கேது தோஷம் இருக்கு, இதுக்கு என்ன பரிகாரம் பண்ணலாம் அப்படின்னு தான் கேட்குறாங்க. ராகு 7ல இருந்தா என்ன தோஷம் பண்ணும் அப்படிங்கிறது அவங்க கேள்வி. 7ல் ராகு இருந்தால் முதல்ல ராகு தசை வருதா அப்படிங்கிறத பார்த்துக்கணும். ராகு தசையே சிலருக்கு வராது, ஆனாலும் 7ல இருக்கும் தோஷம்வாங்க. கொஞ்சம் காலதாமதமாக திருமணமாகும் 7ல இருந்தா. காலதாமதமாக பண்ணணும் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்ததா 7ல இருக்கிற ராகு வந்து எந்த வீட்டில் இருக்கிறதுங்கிறத நம்ம முதல்ல கணிக்கணும். அது ஒரு சுப கிரகத்தோட வீட்டில் இருக்கா, இல்லை இருள் கிரகத்தோட வீட்டில் இருக்குதா, சனி செவ்வாய் மாதிரியான ஒரு கிரகத்தோட வீட்டில் இருக்கா, இல்லை சுக்கிரன் குரு மாதிரியான ஒரு கிரகத்தோட வீட்டில் இருக்கா, நம்ம லக்னம் என்ன, நம்ம லக்னத்துக்கு 7ஆம் இடம் எது அப்படிங்கிறத முதல்ல பார்த்துக்கணும். அந்த ராகுக்கு வேற நல்ல கிரகத்தோட பார்வை இருக்குதா அப்படிங்கிறத முதல்ல பார்க்கணும். குரு பார்வை இருக்கா, சுக்கிரன் பார்வை இருக்கா, பௌர்ணமி சந்திரனோட அல்லது ஒளி பொருந்திய சந்திரனோட பார்வை இருக்கா, இதெல்லாம் முதல்ல கவனிக்கணும். அடுத்ததான் அந்த தசை வருதா அப்படிங்கிறத கவனிக்கணும். இந்த மாதிரி ஒரு ராகு 7ல இருந்ததுன்னா அவங்களுக்கு வர்ற வாழ்க்கை துணை வேற அந்நிய மதம், அந்நிய இனம், அந்நிய நாடு இந்த மாதிரி ஒரு தொடர்புடையதான் கிடைக்கும். அதாவது லவ் பண்ணுவாங்க, அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில கல்யாணம் பண்ணிக்குவாங்க.
அப்போது அவங்க வந்து அந்த கொஸ்டின் எடுத்துகிட்டு வருவாங்க. இந்த மாதிரி வேற ஒரு பையனை லவ் பண்ணிட்டு இருக்காரு, அது கல்யாணம் பண்ணணும்னு சொல்கிறாங்க, ஆகுமா அப்படின்னா, அப்போது அந்த ராகுதசை நமக்கு ஸ்டார்ட் ஆகுதா அவங்களுக்கு, இல்லை ராகுதசை முடிகிற தருவாயில் இருக்கா அப்படிங்கிறத அதையும் பார்க்கணும். ராகுதசை முடிகிற தருவாயில் இருந்ததுன்னா அடுத்து வர்ற குரு தசையில் அந்த நிகழ்ச்சி மாறிடும். இன்னொரு 6 மாதம் கழிச்சு, இன்னும் ஒரு வருஷம் கழித்து கல்யாணம் பண்ணுங்கன்னா அந்த ஒரு வருஷம் கழித்து அவங்களுக்கு அந்த வாழ்க்கை மாறி போய் குரு தசையில் அவங்க இப்போ வேற ஒரு சூழ்நிலைக்கு மாறிடுவாங்க. அதனால இப்படி வந்து ஏகப்பட்ட காம்பினேஷன் இருக்கு. இதுல வந்து 7ல் இருக்கு, 4ல் இருக்கு, அப்ப அதை செய்யும் இதை பண்ணும் அப்படின்லாம் ஒன்றும் சொல்ல முடியாது. அதே போலதான் 8ல் இருந்தா வந்து ஆயுள் குறைவுன்னு தான் சொல்லியிருக்காங்க, உயிருக்கு ஆபத்து அப்படின்னு சொல்லல. சில இடங்கள்ல அது அந்த மாதிரி ஏதோ ஒரு ஜாதகத்துல நடக்கலாம். அந்த அந்த சூழ்நிலை அந்த ஜாதகத்துல இருக்கலாம். அதுல ஏதாவது ஒரு பாவகிரகமான சனியோட பார்வை, செவ்வாயோட பார்வை, அவங்களுக்கு ஆயுள் அந்த ஜாதகத்திலே இயற்கையாகவே ஆயுள் காரகன் கெட்டு போயிருக்கலாம், 8ஆம் இடம் கெட்டு போயிருக்கலாம். இப்படி நிறைய வந்து காம்பினேஷன் இருக்கும். அப்போதான் அது வந்து அதை அந்த சூழ்நிலை அந்த கோச்சாரம் அதுக்கு தகுந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில இருக்கும். இப்படி ஏகப்பட்ட சமன்பாடுகள் இருந்தாதான் அந்த அது நடக்கும். அதனால எல்லாருக்கும் 8ல் இருக்கு அது தோஷம், 7ல் இருக்கு அது தோஷம் அப்படின்னு ஒரு பொதுவான ஒரு கணிதத்துக்குள்ளார எப்போதும் வராதிங்க. ஏன்னா ஜாதகத்தை எடுத்துட்டு வர்றவங்க அதான் சொல்றாங்க, 7ல் இருக்குங்க ஜோதிடராகிய இப்போ நான்லாம் ஜோதிடம் படித்த என்னையே தூக்கி ஓரம் கட்டிடுறாங்க. இதில் இருக்குங்க, இது ராகு தோஷங்க, இது வந்து செவ்வாய் தோஷங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பார்த்தோம்னா அந்த செவ்வாய் நல்லா குருவோட தான் இருக்கு, சுக்கிரனோட பார்வையில் இருக்கு. அப்போ அது எப்படி தோஷமாகும்? அந்த தசையே வரவே வராது, அவங்க லைஃப்ல தசையே வராது. ஆனால் இவங்க சொல்லுவாங்க அது வந்து தோஷம் அப்படின்னு சொல்லி அதுக்கு ஒரு பரிகாரங்க. அவங்க அந்த மாதிரி சொன்னாங்க, இந்த மாதிரி சொன்னாங்கன்னு சொல்லி அவங்க நமக்கே பாடம் எடுப்பாங்க. அதனால தோஷங்கிற வார்த்தை ஜாதகத்துல ஜோதிடத்துல இல்லை, பரிகாரங்கிற வார்த்தையும் ஜோதிடத்துல இல்லை. ராகு செவ்வாய் அப்படிங்கிறது இந்த மாதிரி இடங்கள்ல இருந்துச்சுன்னா அது எந்த வீட்டில் இருக்கு, எந்த கிரகத்தோட பார்வையில் இருக்கு, இது அத்தனை காம்பினேஷனையும் பார்த்துட்டு தான் அது வந்து தோஷமா இல்லையாங்கிறத முடிவு பண்ணுவோம். என்ன நேயர்களே, இந்த கேள்விக்கான பதில் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் என நம்புகிறேன். இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து பல நாடுகளில் இருந்து பார்த்து கொண்டிருக்கும் அனைவருக்கும் எங்களின் மனமார்ந்த நன்றிகள். உங்களிடமிருந்து விடைபெறுவது எழுத்தாளர் இரா கலைச்செல்வி. நன்றி, வணக்கம்.